ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானது நம்பிக்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நம்பிக்கை தான். இளைஞராக இருக்கக்கூடியவங்க தான் படிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், தொழில் கிடைக்கணும், நல்ல மனைவி தனக்கு அமையணும் அப்படின்று நினைக்கிறது தான் நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, தனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்கணும், நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அவனுக்கு இருக்கணும். அதே போல் வரக்கூடிய மனைவியும் அவனுக்கும், மனைவி மீது அவனுக்கும், மனைவிக்கு அவன் மீதும் நம்பிக்கை இருக்கணும். இந்த நம்பிக்கை தொடர்ந்தால் தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அதே நேரத்தில் அவர்களுக்கு தங்களுக்கு ஒரு பிள்ளை வேண்டும் அப்படின்ற கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தால் தான் அந்த குழந்தை பேர் அவர்களுக்கு கிடைக்கும். அதே போல் அந்த குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும், நல்லா வளர்க்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த பெற்றவருக்கு இருந்தால் தான் அந்த குழந்தை நல்ல முறையில் வளர்ந்து பெரியவனாகும். அப்படி அந்த குழந்தை பெரியவனான பிறகு அந்த வயதோகிய காலத்தில் அந்த குழந்தை, அந்த பையன் தனது தாய் தகப்பனார் தன்னை எந்த அளவிற்கு பாசத்தோடு வளர்த்தாங்க, அவர்களுக்கு நன்றி கடன் பட்டவனாக அவர்கள் நம் மீது வைத்திருந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் என்ற எண்ணம் அந்த பிள்ளைகளுக்கு வரணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, எல்லாத்துக்கும் காரணம் நம்பிக்கை தான். அதே மாதிரி மகாத்மா காந்திஜி சுதந்திரம் கிடைப்பதற்காக முழுமையான நம்பிக்கையோடு போராடினால தான் அந்த சுதந்திரத்தை நாம் இப்போ அனுபவிச்சுட்ருக்கோம். அதே போல் சுபாஷ் சந்திர போஸ் தனி மனிதராக இருந்த அவர் ஒரு இந்திய ஒரு படை, இந்திய ஆர்மியை துவக்கி அந்த வெள்ளையரை எடுத்து போரிட்டார் இல்லையா, அவர் மீது அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கை தான் பெரிய நம்பிக்கை. அதே போல் கப்பல் ஓட்டிய தமிழன் எவ்வளோ பெரிய பிரிட்டிஷ்காரனை எடுத்து கப்பல் ஓட்டி பண்ணார் இல்லையா, அது அவர் வைத்திருந்த அந்த நம்பிக்கை. அதே போல் இதோடைய பெரிய விஷயம் என்னென்னா, சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பே நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு ஆடுவோமே பள்ளி பாடுவோமே என பாடினாரே பாரதியார். அவருக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக தேவை. அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் நம்ம உயர முடியும், வளம் பெற முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க கடைப்பட்டிருக்கேன். இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிப்பதோடு மட்டும் இல்லாமல் இதை மற்றவர்கள் அனைவரும் இந்த நல்ல பதிவை கேட்டு பயன்பெற வேண்டும் என உங்கள் அனைவரையும் உங்கள் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்.